இன்னும் 25 நாட்கள், அதாவது தற்போது விஜய் அறிவித்தவாறு அரசியலுக்கு முன்பாக அவரது இறுதி திரைப்படத்திற்கான அந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கான படப்பிடிப்பு என்பது நடைபெற்று வருகிறது. அவரது காட்சிகள் மும்முரமாக படப்பிடிப்பு நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில 25 நாட்கள்ல அவர் நடிக்கக்கூடிய காட்சிகளுடைய ஷெட்யூல் முடிவடைய இருக்கிறது. அதற்கு பிறகாக முழு நேர அரசியல் பணிகள்ல தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள உள்ளதாக தமிழக வெற்றிக் கழகத்துடைய வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. இந்த நியூஸை பார்த்துட்டு நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, ஒரு தளபதி படத்துக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு அந்த டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கும், ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கூஸ் பம்ப்ஸு இந்த நியூஸை கேட்டதும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு 25 நாளில் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் சரவெடி ஆரம்பிக்க போகுது அப்படின்றது நினைக்கும் போதே உள்ளுக்குள்ளே அப்படியே புல் அரிக்குது. வானா 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 இந்த ஒரு மொமெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வாங்கினா உள்ளே இறங்கி செய்யலை இவங்கெல்லாம் சின்ன பின்னமாக போகணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் உள்ளுக்குள்ளே வருது. இன்றைக்கி முழுக்க தளபதியோடைய இந்த வரவை பற்றி தான் இருக்க போது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் வரப்போகிறாரான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. தளபதி எப்பயோ வந்துட்டார் அப்படின்றத இந்த வீடியோவில் மொத்தமாக பார்க்க போகிறோம். ஸோ என்னுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, தளபதியோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸில் போட்டுருங்க. முடிஞ்சால் ரிப்ளை பண்ணுறேன், முடியலை அப்படின்னா கோச்சுக்காதீங்க, லைக் மட்டும் போட்டு விட்டுருவேன். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் ஷேரும் தான் தளபதியை பற்றி நான் பேசக்கூடிய விஷயங்கள் மக்களிடத்தில் போய் ரீச் ஆகும். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. நம்பிஸ் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஏன்னா தளபதியை பற்றி மட்டும் பேசாமல் எவனோ ஒருத்தன் தளபதியை பற்றி பேசினா அவனுக்கு ஏன் ரிப்ளை வீடியோ போடுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. பட் அதில் உள்ள பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இப்போ தேவைப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தளபதியோடைய கட்சியில் நடக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து பகிர்றதுக்கு தொண்டர்கள் தோழர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறீங்க. பட் தளபதியை பற்றி ஒருத்தர் தப்பாக பேசும்போது அவனுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு அங்கே ஆள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆள் கிடையாது. ஸோ என்னோட ரிப்ளை பதிலடியாக மட்டுமா இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எடுத்து வைக்கிற கருத்துக்கு நான் மறுக்கருத்தை சொல்கிறேன், பட் என்னுடைய வேலை சொல்கிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். ஏன் இந்த மறுக்கருத்து தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரும். ஏன்னா நம்ம மக்களுக்கு இருக்க ஒரு மென்டாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வதந்திகளை நம்புவார்கள். இப்போ தளபதி பற்றி ஏதாவது ஒரு வளர்ந்து வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது சுவாரஸ்யமாக இருக்குன்னு வச்சுங்க, அதை நிறைய பேர் பார்ப்பாங்களே ஒழிய தளபதி ஏதாவது ஒன்று செஞ்சுருக்காரு அப்படின்னா அதை நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஸோ இது தளபதிக்கு மட்டுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒட்டுமொத்த மக்களுக்கு அப்படி தான். நல்லது செய்யணும்னு ஒருத்தன் வந்து அவனை நாய் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, திருடணும்னு ஒருத்தன் வந்து அவனை தூக்கி தேரில் உட்கார வைப்பாங்க. இதுதான் நம்ம ஆளுங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் அவங்களுக்கு புரிய வைக்கணும் அவங்க பாணியிலே அப்படின்றனால தான் அவங்களுக்கு பதிலடி கொடுக்குற வீடியோவை போடுறேன். ஸோ இதுக்கான கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ இந்த நியூஸில் நம்ம கேட்ட மாதிரி இன்னும் ஒரு 25 நாள் கழித்து தான் அரசியலுக்குள்ளே தளபதி வரப்போகிறாரா அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா அவங்க நான் முட்டாள்கள் தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, தளபதி அவர்கள் அரசியல் காலத்துக்குள்ளே பல வருடத்துக்கு முன்னாடியே என்ட்ரி கொடுத்துட்டாரு அப்படின்றது தான் மேட்ரு. என்ன கட்சின்னு ஒன்று ஆரம்பிக்கலை, பட் அதற்கான எல்லா கட்டமைப்புகளையும் அவர் என்றைக்கோ ஆரம்பிச்சிட்டார் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இதை நம்ம எப்படி சொல்லலான்னு பார்த்தோம்னா, நம்ம அஜித் அவர்களுடைய டைலாக் இங்கே கடன் வாங்கிக்கிறேன். தளபதி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் தானாக செதுக்குனதுடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த அரசியல் களத்துக்குள்ளே தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே நுழையணும் அப்படின்ற அந்த ஸ்டாண்ட் எடுத்து வந்திருக்காரு அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அரசியல் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கடல். அதில் ஏகப்பட்ட சுழல் இருக்குது. ஏதாவது ஒரு சுழலில் போய் மாட்டினார் அப்படின்னா சிக்கி சின்ன பின்னமாகிடுவார். ஸோ அப்படி சிக்கி சின்ன பின்னமான எத்தனையோ நடிகர்களை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்டாக கமலஹாசன் முதற்கொண்டு, அதற்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்கள் தனியாக நின்னாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாமல் ஜெயலலிதா அவர்கள் கூட போய் ஜாயின் பண்ணது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். எத்தனையோ பேரை உள்ள இழுத்துருக்கு. சரத்குமார் அவர்கள் நைட்டோட நைட்டாக கட்சியை கலைச்சிட்டு போய் பிஜேபியில் ஐக்கியமானது, புரியுதுங்களா இல்லையா? இந்த மாதிரி பல பேரை நம்ம பார்த்துருக்கோம். ஏன் நான் நின்னா தனியாக தாண்டா நிற்பேன், என்னது நான் நின்னா தனியாக தாண்டா நிற்பேன், தமிழ் மக்களுக்கு தான் என்னுடைய உயிர், தமிழ்நாட்டுக்கு தான் என்னுடைய மூச்சு அப்படின்னு 15 வருஷமாக தனியாக நின்று போராடுறேன்னு சொன்ன ஒருத்தரே இன்றைக்கி சங்கி குரூப்பில் போய் சேர்ந்துட்டாருன்னு பேரை வாங்கிக்கிட்டார். புரியுதுங்களா? அப்போ எப்பேற்பட்ட ஆளையும் இந்த அரசியல் அப்படின்ற ஒரு களம் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே சுழல் உள்ளே இழுத்துட்டு போயிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு ஒருத்தர் வரணும் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ சீக்கிரம் அவங்களுடைய சொஃபஸ்டிகேட்டட் லைஃப்பை யாரும் விட்டுட்டு வரமாட்டாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துல ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த 3 லட்சம் சம்பளத்தை விட்டுட்டு அதை விட மேலே போகலாமா தான் யோசிப்போமே வெளியே, அதை விட்டுவிட்டு கீழே வரமாட்டோம்.
நான் அந்த சம்பளத்தை விட்டுட்டு நான் மக்கள் செய்ய வருவேன்னு சொல்லி எவனா வருவானா? அவன் முட்டாளுக்கு ஈக்குவலாக ட்ரீட் செய்யப்படுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கக்கூடிய மக்கள், ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அரசியல் அப்படின்னா அது ஒரு ஸ்டைலாக, ஒரு செட் ஆஃப் ஸ்டைல் இருக்குது. அதுக்கு போராடணும், இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சியில் இருக்கணும், அசிங்கமாக பேசணும், அவன் என்னதான் நல்லது செஞ்சிருந்தாலும் அந்த நல்லதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அவனை வந்து ஒரே அடிக்கணும், அவன் வந்து சரியில்லை, அவனை தூக்கி குப்பையில் போடுங்க, எங்களுக்கு வாக்க போடுங்க அப்படின்னு சொல்லி பேசணும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இதுதான் அரசியல் களம். அவங்களுக்கு ஒரு பத்திரிகை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்கள பேசுவாங்க, இவங்களுக்கு ஒரு பத்திரிகை இருந்துச்சுன்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள பேசுவாங்களே ஒழிய மக்களுக்கு என்ன நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ணாத அரசியல் கட்சிகளாக தான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவிலே இருக்குது. பட் நம்ம தமிழ்நாடை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு தளபதி அவர்கள் கையில் எடுக்கலை அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஃபார் டிவிக்கு. ஆனால் இதே ஒரு அட்வான்டேஜ் தான் எதிராக இருக்காங்க பாரு, இவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி புரிதல் இருக்க மக்களை எப்படி நம்ம பக்கம் ஈர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அதுதான் மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் அரசியலில். ஏன்னு கேட்டிங்கன்னா, உனக்கு ஒருத்தனை ஈர்க்க தெரியல அப்படின்னா நீ வேஸ்ட், உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்படி ஈர்த்தா மட்டும்தான் அவங்க ஒன்று வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ ஈர்க்கிறது அப்படின்றது நான் சொன்ன மாதிரி இந்த திட்டுறது பண்ணுறது அப்படின்ற விஷயத்திலே நீங்கள் நினச்சிங்கன்னா தவறு. ஏன்னா திமுக மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு செய்கையை செய்த ஒழிய அதற்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே அப்படி செஞ்சது கிடையாது. எம்ஜிஆர் காலகட்டத்திலும் சரி, ஜெயலலிதா காலகட்டத்திலும் சரி, மிக தரம் குறைந்து தரம் தாழ்ந்து மற்றவர்களை விமர்சிக்கிற தலைவர்கள் அவங்க வரல. ஸோ அதனாலேயே என்னமோ தெரியல, மக்கள் அவங்கள வந்து கொண்டாடி எங்கே தூக்கி உட்கார வைக்கணுமோ அங்கே தூக்கி உட்கார வச்சாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜியை, ஒரு வழியை தான் விஜய் அவர்கள் இன்றைக்கி பின்பற்றிட்டு இருக்கார். ஆனால் அவங்கள விட இன்னும் பயங்கர ஸ்ட்ராங்காக. ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்படி எம்ஜிஆர் வந்து ஏழை மக்களுக்கு நான் நல்லது செய்வேன் அப்படின்ற மாதிரி படங்கள் மூலியமாக காமிச்சு அதற்கப்புறம் 10 வருஷம் அரசியலேருந்து அதுக்கப்புறம் வெளியில் வந்து அப்புறம் அவர் வந்தார். பட் விஜய் அவர்கள் அப்படிலாம் கிடையாது. எந்த கட்சி கூடயும் சேரலை, யாருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணலை. எஸ், ஒரு காலகட்டத்தில் ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஜெயிக்கிறதுக்கு, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பட் இப்போ சமீப காலமாக ஓப்பனாக இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் மாதிரியோ இவர் எங்கேயும் கொடுத்தது கிடையாது. ஆனால் தன்னுடைய பேஸை மக்களுக்கு புரிகிற மாதிரி நான் மக்களுக்கானவன் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தணும். அதற்கு நான் தகுந்தவன், என்னை நீங்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மகனாவோ, ஒரு அண்ணனாவோ, ஒரு தம்பியாவோ, ஒரு நண்பனாவோ நான் இருப்பேன் அப்படின்றத தன்னுடைய படங்கள் மூலியமாக அவர் காமிச்சிருந்தார். ஏன்னா அவர் நினச்சிருந்தாருன்னா ஜாலியாக ஒரு அம்மா சென்டிமெண்ட்டு, அப்பா சென்டிமெண்ட்டு, அண்ணன் சென்டிமெண்ட்டு, தம்பி சென்டிமெண்ட்டு, தங்கச்சி சென்டிமெண்ட்டு, நண்பன் சென்டிமெண்ட்டு, 2 லவ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி படத்தை எடுத்து ஜாலியாக இருந்துட்டு போயிருக்கலாம். பட் அவர் எடுத்த படங்கள் எல்லாமே, கொடுத்த படங்கள் எல்லாமே அரசியல் எதிரிகளை தான் உருவாக்குச்சு. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா அவர் ஒவ்வொரு படத்துலையும் தன்னுடைய படத்தில் வைக்கக்கூடிய கருத்தை மிக ஸ்ட்ராங்காக வச்சுருந்தார். அது வந்து நிர்பயா கேஸ் ஒரு படத்தில் வச்சுருந்தார், அது ஒரு டிமானிட்டேஷன் ஒரு படத்தில் வச்சுருந்தார், விவசாயத்தை ஒரு படத்தில் வச்சுருந்தார். ஸோ இந்த மாதிரி தன்னுடைய ஒவ்வொரு படங்கள்லையுமே மிக ஸ்ட்ராங்காக அன்றைய அரசியல் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை படமாக வச்சு அதற்கு சொல்யூஷனையும் வந்து அவர் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு கட்ஸு வேறு எந்த ஹீரோவுக்குமே கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் தன்னை தானே அவர் நான் சொன்ன மாதிரி செதுக்கி வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய அரசியல் களத்தில் தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு உள்ளே வந்து இறங்கியிருக்காரு. ஸோ இட் இஸ் நாட் ஸோ ஈஸி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ 25 நாள் கழித்து உள்ளே வர போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துருச்சு. என்ன பண்ணிடுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதான் இங்கே மேட்ரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் இந்த 1.5 வருட காலத்திலாவே என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணிட்டார். இவரெல்லாம் அரசியல் கட்சி தொடங்குவாரா அப்படின்னு கேட்டாங்க, தொடங்கினார். கட்சியில் 6 மாதத்தில் காணாமல் போயிருந்தார், 6 மாதத்தில் கொடியை போட்டார். மாநாடு நடத்த கிழிச்சிருவாருன்னு கேட்டால் தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி மாநாடு போட்டார். அம்பேத்கர் அப்படின்ற ஒருத்தர் வந்து அடையாளமாக வச்சு அரசியல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு செருப்பால் அடிக்கிற மாதிரி அம்பேத்கரை ஐடலை தூக்கி முன்னாடி வச்சு அவர் ஒரு சமூகத்துக்கான தலைவர் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான தலைவர் அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு. பரந்தூர் போவியான்னு கேட்டார், பறந்து போனார். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்க செஞ்சதுக்கு ஆப்போசிட்டாக தான் தளபதி அவர்கள் செஞ்சிருக்காரு. நான் அவருடைய ஸ்டைலில் எங்கேயுமே இதுவரைக்கும் எந்த ஒரு தலைவரையும் தரந்தாழ்ந்து பேசுனதில் இப்போ ரீசெண்டாக அண்ணாமலை பேசின மாதிரி இடுப்பை கிள்ளிட்டு உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி எவ்வளோ கேவலமாக பேசணுமோ அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் தளபதி அவர்கள் பேசினதே கிடையாது. ஏன் உண்மையை சொல்லப்போனால் அவர் ரொம்ப பேசினதே கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த 25 நாள் கழித்து அரசியல் களத்தில் வந்தார்னா என்ன மாதிரியான விஷயங்கள் செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் வந்து இப்போ மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க.
ஏன்னா இப்போ மக்கள்கிட்ட இவர் நேரடியாக மீட் பண்ண போகிறார் அப்படின்னா அங்கே இருக்க பிரச்சனைகளை அவர்கள் கேட்டு அதற்கான விஷயத்தை இவர் அரசியல் முன்னெடுப்பை எடுத்து வைக்கும்போது அது மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். இது வரைக்கும் எதெல்லாம் சொல்லி விஜய் வந்து இதுக்கு வரல, அரசியல் களத்துக்குள்ள வரல, அவர் என்ன வீட்டில் உட்காந்துருக்கான்னு யாரெல்லாம் இன்னைக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் அன்றாயிரம் கலண்டு போகிற அளவுக்கு அரசியல் களம் இனி இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு அரசியல் புரிதலோட இது வரைக்கும் யாரும் பார்க்காத அரசியலை கொடுத்துட்டு இருக்காரு. இவங்க எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் அவர்கள் வந்து ஏதாவது ஒரு கொள்கையை எடுத்து வச்சிருந்து அதை பற்றி மட்டும் அவர் வந்து அரசியல் பண்ணார்னா இவங்களுக்கு ஈஸியாக தாக்குறதுக்கு ஒரு பிளான் கிடச்சிருக்கும். இல்லைன்னா இவங்கள மாதிரியே பதிலுக்கு பதில் அசிங்கமாக கமெண்ட்டை போட்டு அசிங்கமாக இவரும் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாருன்னா தாக்குறதுக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்கும். இந்த மனுஷன் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறானே, நம்ம எப்படி இவனை தாக்குறது? அதுதான் இங்கே பிரச்சனை. நம்ம என்ன பேசினாலும் ட்விஸ்ட் ஆக மாட்டேங்கிறான், நம்ம எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கூலாகவே இருந்தாலும் இருக்கிறாரு, அவருடைய வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஏகப்பட்ட ரூமர்ஸ் நம்ம கிளப்புறோம், உள்ளுக்குள்ளே பிரச்சனை இருக்குது. ஆதவர்ஜுனா வந்து சீமானை பார்த்தாருன்றாங்க, ஆதவர்ஜுனாக்கும் பின்ன நம்ம ஜானா ரகேஷனுக்கும் சண்டைன்றாங்க. புஷியானதை விட ஆதவர்ஜுனா தான் மிகப்பெரிய பொசிஷனு, அவருக்கு தான் வந்து பயங்கர பலம் இருக்குது அப்படின்றாங்க. இறந்த இடத்துக்கு போய் பார்த்தாரா அப்படின்னு சொல்லிலாம் பேசுகிறேன். இப்படி பல பேர் வந்து பல வாரம் குற்றச்சாட்டு வச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இது எதுக்குமே சட்டை பண்ணாமல் எங்கே தேவையோ எதுக்கு தேவையோ அதற்கு மட்டும் அறிக்கையும் கொடுத்துட்டு அட்வைஸையும் சேர்த்து கொடுக்குறாரு பாருங்க. அந்த இடத்துல தாங்க நிற்கிறார். என்னது அட்வைஸையும் சேர்த்து கொடுக்குறாரு. இப்போ உதாரணத்துக்கு நிர்மலா சீதாராமன் ஒரு விஷயத்தை கையில் எடுத்து சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பெரியாரை பற்றி திருப்பி பதில் சொல்கிறதுக்கு மட்டும் நீங்கள் எப்படி எங்கள் கொள்கை தேர்வில் விமர்சிச்சிங்கன்னு மட்டும் கேட்காம அவங்கள வந்து ஆப்பு வைக்கிற மாதிரி இவ்வளோ பேசுகிற நீங்கள் அப்புறம் என்ன இதுக்கு இதை கொண்டு வரீங்க, மும்மொழி கொள்கை கொண்டு வரீங்கன்னு சொல்லி அவங்களுக்கே செக் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை போடுறாரு பாருங்க. அதுதான் மேட்ரு. அதே மாதிரி அரசியல் களத்தில் வந்து எதிர்க்கிற மட்டுமே அரசியல் இல்லை, ஆதரிக்கிறதும் அரசியல். நல்லது செய்கிற அரசாங்கத்தை ஆதரிக்கிறதும், அது தீயது செய்யும்போது எதிர்க்கணும். இது ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் ஒரு மக்கள் வந்து அவர் வந்து நல்ல தலைவராக பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து ஆளும் அரசு வந்து எடுக்கும்போது அக்செப்ட் பண்ணுறாரு. ரீசெண்டாக இப்போ பார்த்தீங்கன்னா டெலிமிட்டேஷனுக்கு வந்து ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் வரணும்னு கேட்டவ விஜய் அவர்கள் போனார். நீட்டுக்கு வந்து தீர்மானம் போட்டப்போ ஆதரிச்சார். ஆனால் அதை ஏன் நீங்கள் செயல்படுத்தலைன்னு கேட்குறாரு. ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி விஜய் அவர்கள் அரசியல் குளத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் பல பேருடைய முகம், உண்மையான முகம் வெளியில் வருது. யார் கூட கூட்டணி வச்சுருக்காங்கன்னே தெரியாமல் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு எல்லாம் ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதை எல்லாத்தையும் இன்றைக்கி போட்டு உடைக்கிற மாதிரி எல்லாரும் யார் கூடயாவது எங்கேயாவது கூட்டணி வச்சு எதாவது பண்ணிட மாட்டோமா, இந்த விஜய் அவர்களுடைய ஓட்டை பிரிச்சிட மாட்டோமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பயத்தில் இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மிக மிக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இன்றைக்கி தமிழக வெற்றிக்கழகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. வித் ப்ரூஃபுங்க, வித் ப்ரூஃப். நீங்கள் கேட்கலாம் எப்படி வித் ப்ரூஃப்னு சொல்கிறேன் அப்படின்னு. இது வரைக்கும் தமிழக வரலாற்றில் என்னுடைய கட்சியில் இத்தனை கோடி உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு எவனாலுமே சொல்ல முடியாது. ஓட்டு போட்டதை வச்சு வேணால் அவங்க ப்ரீவியஸ் எலெக்ஷனில் ஓட்டு போட்டதை வச்சு வேணால் சொல்ல முடியுமே ஒழிய ஸ்ட்ராங்காக என்னுடைய கட்சிகள் இத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினால அதை ப்ரூவ் பண்ண முடியும். அதுதான் இன்றைக்கி எதிர்கட்சிகளுக்கு பயம். ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தில் உங்களோட ஓட்டர் ஐடி இல்லாமல் உறுப்பினர் ஆக முடியாது. அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டர் ஐடினா நீ ஒரு வாட்டி தான் உறுப்பினர் கார்டு வாங்க முடியும், ஒரு வாட்டி தான் உறுப்பினர் ஆக முடியும். இதே மொபைல் நம்பர் மூலியமாவோ இல்லை இப்போ லெட்டர் எழுதி அதில் கையெழுத்து போட்டு உறுப்பினர் ஆகுது அப்படின்னா நீ 10 லெட்டர் எழுதி போட்டு கூட நீ வந்து கவுண்டை பெருக்கலாம். பட் இதில் எத்தனை பேர் சேர்றாங்களோ அத்தனை பேரும் வேலிட் பர்சன்ஸ், மாற்று கருத்து கிடையாது. அதில் வந்து பொய் சொல்ல முடியாது. ஒரே ஆள் 2 ஓட்டர் ஐடி வச்சுக்கவே முடியாது. அப்போ இன்றைக்கி கிட்டத்தட்ட 1.5 கோடி கிட்ட தமிழக வெற்றி கழகத்துடைய உறுப்பினர்கள் நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது வந்து ரெக்கார்டு, ஆன் ரெக்கார்டு. அப்போ இந்த 1.5 கோடி ஓட்டுகளும் எங்கே? தமிழக வெற்றி கழகத்துக்கு தான். பட் இந்த 1.5 கோடி ஓட்டை எப்படி இவங்க கிளைக்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்கள்ட்ட பல வழிகள் இருக்குது. பல இளைஞர்களுடைய பேரை வந்து லிஸ்ட்லேருந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அங்கே போனீங்கன்னா அந்த பூத்தில் போனீங்கன்னா புக்கில் பேர் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் ஓட்டு போட முடியும். ஸோ அந்த மாதிரி இல்லைன்னா உங்களுடைய ஓட்டு வந்து மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவிஎம் மிஷினில் என்னென்ன யாரையை கூட்ட போகிறாங்க நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி பல தில்லாலங்கடிகள்லாம் பண்ணுவாங்க. பட் அதையெல்லாம் பண்ணாலுமே அவ்வளோ சீக்கிரமாக ஜெயிச்சிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா மக்கள் சக்தி முன்னாடி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அந்த ஒரு மக்கள் சக்தியை இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் கிராப் பண்ணி வச்சுருக்க ஒரு நபர்னு பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் 25 நாள் கழித்து அரசியல் களத்தில் இறங்கினார் அப்படின்னா போக்கிரி படத்தில் சொல்லுவார், யார் அடித்து பூமி அதிர்றது கண்ணில் தெரியுதோ அவனா தான் தமிழன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து இன்றைக்கி உச்சத்தில் இருக்கக்கூடிய உச்ச நடிகராக இருக்கக்கூடிய ஒருத்தர் இன்றைக்கி தமிழக அரசியலில் இறங்கி
தமிழர்களுக்கான அரசியலை செய்கிறதுக்கு இறங்கின ஒரு தமிழனா தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு இடத்தில் இன்னைக்கு தளபதி அவர்கள் இருக்கிறார். ஸோ அந்த ஒரு பயம் இன்னைக்கு ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளுக்கு இருக்குது. அல்லு சில்லுங்கெல்லாம் செதறப்போகுது, அதில் மாற்று கருத்து இல்லை அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். See you on next video. Love you all. Take care. Bye bye.